சிவன் போற்றி, பரமசிவன் போற்றி, பஞ்சாட்சரநாதன் போற்றி. நீ இப்போது கேட்கும் இந்த வார்த்தைகள் சாதாரணமல்ல. ஈசன் உனக்காக அனுப்பிய ஒரு சின்ன அறிகுறி. நீ இதுவரை சந்தித்த கஷ்டங்களும் உன் மனதில் பதிந்த காயங்களும் வீணாகப் போகவில்லை. ஒவ்வொரு கண்ணீரையும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நீ கைவிட நினைத்த அந்த நேரத்தில்தான் உன் வாழ்க்கை திரும்பப் போகிறது. அதனால் மனம் தளராதே. நீங்கள் இன்று சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் உங்கள் வாழ்க்கையை உடைக்க வரவில்லை, உங்களை உயர்த்த வருகிறதுதான். வாழ்க்கையில் சில தருணங்கள் உங்களை அழ வைக்கும். ஆனால் அந்த கண்ணீர் வீணாகப் போகாது. அது உங்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்தி புதிய வலிமையை தரும். நீங்கள் எத்தனை தடவை விழுந்தாலும் பரவாயில்லை, மீண்டும் எழுந்து நிற்பதே முக்கியம். ஏனெனில் விழுந்தவன்தான் நிலத்தின் வலிமையை அறிகிறான். தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய ஆரம்பத்தின் அறிகுறி. நீ எவ்வளவு நேரம் காத்திருக்கிறாய் என்பது முக்கியமில்லை, எதற்காக காத்திருக்கிறாய் என்பதே முக்கியம். பொறுமை என்பது பலவீனமில்லை, அது மிகப்பெரிய சக்தி. நேரம் வந்தால் உனக்கான எல்லாம் சரியாகிவிடும். உன் வாழ்க்கையில் யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றும் தருணங்கள் வரும். ஆனால் நினைத்துக்கொள், உன்னை உருவாக்கிய இறைவன் உன்னை ஒருபோதும் தவறாக புரிந்து கொள்ள மாட்டான். நீ உன்னை நம்ப ஆரம்பித்த அந்த நொடியிலேயே உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது முக்கியமில்லை, நீ உன்னிடம் என்ன பேசுகிறாய் என்பதே முக்கியம். ஒரு விஷயம் நினைவில் வை, உன்னை காயப்படுத்தியவர்கள் உன் வாழ்க்கையில் பாடம் கற்பிக்க வந்தவர்கள். அவர்களால்தான் நீ வலிமையானவனாக மாறுகிறாய். அதனால் யாரிடமும் பகை வைத்துக் கொள்ள வேண்டாம், அனுபவமாக எடுத்துக்கொள். நீ இழந்ததை பற்றி கவலைப்படாதே. இன்னும் உன்னிடம் இருப்பதை பார்த்து நன்றி சொல்லு. நன்றி உணர்வு கொண்டவர்களுக்கு வாழ்க்கை எப்போதும் புதிய வாய்ப்புகளை தரும். வாழ்க்கை எப்போதும் நேராக செல்லாது, சில நேரங்களில் வளைந்து செல்லும். அந்த வளைவுகள்தான் உன்னை சரியான பாதைக்கு கொண்டு செல்லும். நீ சந்திக்கும் கஷ்டங்களெல்லாம் உன்னை சோதிக்க அல்ல, உன் திறமையை வெளிக்கொணரதான். கஷ்டம் இல்லாமல் வந்த வெற்றி நீண்ட நாள் நிலைக்காது. நீ அமைதியாக இருப்பது பலவீனம் அல்ல, அது ஒரு அறிவு. எல்லா விஷயங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் மௌனம்தான் மிகப்பெரிய பதில். நீ மற்றவர்களை மாற்ற முயற்சிக்காதே, உன்னை நீ மாற்றிக்கொள். உலகம் தானாகவே மாறிவிடும். உன் எண்ணங்களை சரி செய்தால் உன் வாழ்க்கை சரியாகும். ஒரு நாள் உன் வாழ்க்கையை பார்த்து நீயே ஆச்சரியப்படுவாய், நான் இவ்வளவு தூரம் வந்துவிட்டேனா என்று. அந்த நாள் வரைக்கும் விடாமல் முயற்சி செய். நீயே உன்னுடைய கதையின் ஹீரோ. மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கவலைப்பட்டால் நீ உன் கதையை எழுத முடியாது. உன் கனவுகள் பெரியதாக இருக்கட்டும், ஆனால் உன் முயற்சி அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும். கனவு காண்பது எளிது, அதை அடைவதற்கு உழைப்பதே சவால். உழைத்தால் மட்டும் போதாது, சரியான திசையில் உழைக்க வேண்டும். இல்லையெனில் அது சோர்வை மட்டுமே தரும். நீ உன் வாழ்க்கையை ஒப்பிட வேண்டிய ஒரே மனிதன் நேற்று இருந்த நீதான். இன்று நீ சிறிது முன்னேறியிருந்தால் அதுவே வெற்றி. உன் தோல்விகளை மறைக்காதே, அவற்றை கற்றுக்கொள். ஒவ்வொரு தோல்வியும் உன்னை வெற்றிக்கு அருகில் கொண்டு செல்கிறது. நீ உன் நேரத்தை மதித்தால் உலகமும் உன்னை மதிக்கும். வீணாக கழித்த நேரம்தான் வாழ்க்கையில் பெரிய இழப்பு. நீயே உன் வாழ்க்கைக்கு பொறுப்பு. யாரையும் குறை சொல்லாதே. முடிவுகளை மாற்ற விரும்பினால் முயற்சிகளை மாற்று. உன் மனசு அமைதியாக இருந்தால் எந்த சூழ்நிலையையும் நீ சமாளிக்க முடியும். மன அமைதிதான் உண்மையான செல்வம். நீ எவ்வளவு உயர்ந்தாலும் அடக்கமாக இரு. ஏனெனில் உயரம் நிரந்தரமல்ல, ஆனால் மனிதநேயம் நிரந்தரம். நீ நல்லவனாக இருக்க வேண்டியது மற்றவர்களுக்காக அல்ல, உன் உள்ள அமைதிக்காக.
ஒரு நல்ல மனசு இருந்தால் வாழ்க்கை எப்போதும் அழகாக இருக்கும். பணமெல்லாம் வாங்க முடியாது, மன நிம்மதி மட்டும் வாங்க முடியாது. நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வாய். நல்லதை செய், நல்லதே உன்னிடம் திரும்பி வரும். உன் வாழ்க்கையை எளிதாக்க ஒரு வழி. அதிகம் எதிர்பார்க்காதே. எதிர்பார்ப்பு குறைந்தால் ஏமாற்றமும் குறையும். நீ உன்னை நேசிக்க கற்றுக்கொள். அதுவே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி. நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் உனக்கு ஏதாவது கற்றுத்தான் செல்கிறார்கள். அதனால் யாரையும் அலட்சியம் செய்யாதே. நீ சிரிக்க கற்றுக்கொண்டால் பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். சிரிப்பு ஒரு மருந்து. உன் பாதையில் யாராவது தடையாக இருந்தால் அவர்களை வெறுக்காதே, அவர்களை தாண்டி செல். நீ முயற்சி செய்யாத விஷயங்களுக்காகத்தான் வாழ்க்கையில் அதிக வருத்தம் இருக்கும். முயற்சி செய், தோல்வி வந்தாலும் பரவாயில்லை. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு நாள் அந்த கஷ்டம் உன்னை பெருமைப்படுத்தும். நம்பிக்கை இருந்தால் முடியாதது எதுவும் இல்லை. நம்பிக்கை இல்லாமல் எதுவும் முடியாது. இறைவன் தாமதமாக கொடுக்கலாம், ஆனால் தவறாக கொடுக்க மாட்டான். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் ஒரு காரணத்திற்காகத்தான். அந்த காரணத்தை புரிந்து கொள்ள பொறுமை தேவை. நீ உன் வாழ்க்கையை அழகாக மாற்ற நினைத்தால் முதலில் உன் எண்ணங்களை அழகாக்கு. நீ யாரையும் காயப்படுத்தாமல் வாழ்ந்தால் அதுவே பெரிய சாதனை. உன் மனதில் நல்ல எண்ணங்கள் இருந்தால் உன் வாழ்க்கை நல்லதாயிருக்கும். நீ எந்த நிலையிலும் இருந்தாலும் நன்றி சொல்ல கற்றுக்கொள். அது உன்னை மேலும் உயர்த்தும். உன் பயத்தை எதிர்கொள். அதுதான் உன் வளர்ச்சியின் முதல் படி. நீ உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்தவில்லை என்றால் வாழ்க்கை உன்னை கட்டுப்படுத்தும். நீ எடுக்கும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் நாளை பெரிய மாற்றமாக மாறும். சிறிய முன்னேற்றங்களை அவமதிக்காதே, அவையே பெரிய வெற்றியின் அடித்தளம். நீ உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அவை உன்னை நிறுத்த அல்ல, திசை திருப்பத்தான். பாதை மாறலாம், ஆனால் இலக்கு மாற வேண்டாம். நீ மற்றவர்களின் பாராட்டுக்காக வாழ்ந்தால் ஒரு நாள் சோர்ந்து போய்விடுவாய். உன் மன நிறைவுக்காக வாழ்ந்தால் என்றும் உற்சாகமாக இருப்பாய். ஒரு உண்மை, வாழ்க்கை எப்போதும் நியாயமாக இருக்காது. ஆனால் நீ நியாயமாக இருந்தால் உன் மனசு அமைதியாக இருக்கும். நீ உன் உணர்வுகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் எந்த சூழ்நிலையும் உன்னை உடைக்க முடியாது. நீ உன் கோபத்தை அடக்கினால் பல பிரச்சனைகள் உருவாகவே மாட்டாது. கோபம் ஒரு நொடி, ஆனால் அதன் விளைவு ஆயுள் முழுவதும். நீ தவறுகளை தவிர்க்க முடியாது, ஆனால் அதே தவறை மீண்டும் செய்யாமல் இருக்க முடியும். அதுவே வளர்ச்சி. நீ உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டுமென்றால் உன் பழக்கங்களை மாற்ற வேண்டும். பழக்கங்கள்தான் வாழ்க்கையை உருவாக்குகின்றன. நீ பேசும் வார்த்தைகள் கவனமாக இருக்கட்டும், ஏனெனில் அவை மற்றவர்களின் மனதில் நீண்ட நாட்கள் வாழும். நீ உன் நேரத்தை யாருடன் செலவிடுகிறாய் என்பதும் முக்கியம். சரியான மனிதர்கள் உன்னை உயர்த்துவார்கள், தவறானவர்கள் உன்னை தாழ்த்துவார்கள். நீ உன் வாழ்க்கையில் அமைதியை தேடினால் அது வெளியில் கிடைக்காது, அது உன் உள்ளத்தில்தான் இருக்கிறது. நீ உன் பலத்தை உணர்ந்த நாளிலிருந்து யாராலும் உன்னை குறைக்க முடியாது. நீ உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடும் பழக்கத்தை விட்டுவிட்டால் நீ உண்மையான சந்தோஷத்தை அனுபவிப்பாய். நீ உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய வாய்ப்பாக பார்க்க கற்றுக்கொள். நீ உன் தோல்விகளை நினைத்து வருந்தாதே. அந்த அனுபவம் இல்லாமல் நீ இன்று இருக்கும் இடத்தை அடைய முடியாது. நீ உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொண்டால் வாழ்க்கை சிக்கலாக இருக்காது. நீ மற்றவர்களுக்கு உதவ ஆரம்பித்தால் உன் பிரச்சனைகள் சிறியது போல தோன்றும். நீ எவ்வளவு எளிமையாக வாழ்கிறாயோ அவ்வளவு மன அமைதி அதிகரிக்கும். நீ உன் வாழ்க்கையில் யாரையும் இழந்தால் அது முடிவு அல்ல, புதியவர்களுக்கு இடம் கொடுக்க ஒரு ஆரம்பம். நீ உன் முயற்சியை நம்பு, அதிர்ஷ்டத்தை அல்ல. அதிர்ஷ்டம் ஒரு நாள் வரும், முயற்சி இருந்தால் மட்டும். நீ உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சிறிது முன்னேற்றம் அடைந்தால் ஒரு நாள் அது பெரிய வெற்றியாக மாறும். நீ உன் வாழ்க்கையில் எதையும் தள்ளி போடாதே, இப்போதுதான் சரியான நேரம். நீ உன் மனதில் வைத்த கனவுகளை பயத்தால் விட்டுவிடாதே. பயம் வந்தால் அதை கடந்து செல். நீ உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த ஆரம்பித்தால்
உலகமே உன்னை மதிக்கும். நீ உன் மனதில் நல்ல எண்ணங்களை விதைத்தால் வாழ்க்கை நல்ல விளைவுகளை தரும். நீ உன் வாழ்க்கையில் யாரையும் காயப்படுத்தாமல் இருக்க முயற்சி செய். அதுதான் உண்மையான வெற்றி. நீ உன் வாழ்க்கையில் எவ்வளவு உயர்ந்தாலும் உன் ஆரம்பத்தை மறக்காதே. நீ உன் வாழ்க்கையை மாற்ற ஒரு நாள் போதாது, ஆனால் ஒரு நாள் எடுத்த முடிவு போதும். நீ உன் இலக்கை அடையும் வரை விடாமல் முயற்சி செய். இடையில் வரும் சோர்வை காரணம் காட்டாதே. நீ உன் மனதில் தெளிவு வைத்திருந்தால் எந்த முடிவும் சரியாக இருக்கும். நீ உன் வாழ்க்கையில் யாரையும் குறை சொல்லாதே. ஒவ்வொரு அனுபவமும் உன்னை கற்றுத்தான் செல்கிறது. நீ உன் நேரத்தை வீணாக்காமல் பயன்படுத்தினால் வாழ்க்கை உன்னை உயர்த்தும். நீ உன் வாழ்க்கையில் எதையும் பெற வேண்டுமெனில் முதலில் அதை பெற தகுதி வளர்த்துக்கொள். நீ உன் மனதில் நம்பிக்கை வைத்தால் உலகம் உன்னை சந்தேகித்தாலும் பரவாயில்லை. நீ உன் வாழ்க்கையில் சிரிக்க காரணம் தேராதே, சிரிக்க கற்றுக்கொள். நீ உன் வாழ்க்கையில் எதையும் இழந்தாலும் உன் மன வலிமையை இழக்காதே. நீ உன் வாழ்க்கையில் நல்லவர்களை சந்தித்தால் அவர்களை மதிக்கத் கற்றுக்கொள். நீ உன் வாழ்க்கையில் எதை அடைய வேண்டுமோ அதற்காக தினமும் ஒரு படி எடுத்து வை. நீ உன் வாழ்க்கையில் உன்னையே நேசிக்க கற்றுக்கொண்டால் யாராலும் உன்னை உடைக்க முடியாது. நீ உன் வாழ்க்கையில் அமைதியாக இருந்தால் அது உன் பலம். நீ உன் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நேர்மையாக இருந்தால் வெற்றி தாமதமாக வந்தாலும் உறுதியாக வரும். நீ உன் வாழ்க்கையில் எதையும் அடைய வேண்டுமென்றால் முயற்சியை நிறுத்தாதே. ஓம் நம சிவாய. நீ விட்ட கண்ணீர் ஒவ்வொன்றுக்கும் ஈசன் பதில் தரும் நாள் நெருங்கி வருகிறது. தாமதம் இருக்கலாம், ஆனால் தவறு இருக்காது. நம்பிக்கையை பிடித்துக்கொள், அதுவே உன் வெற்றியின் திறவுகோல். அமைதியாக முன்னேறு, அற்புதங்கள் உன்னை தேடி வரும்.